ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன தி பிரமிட் அப்படின்ற ஹாரர் அட்வென்ச்சர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, எகிப்தில் இருக்கிற ஒரு வித்தியாசமான பிரமிட ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும்னு சொல்லி ஆர்வத்துல பார்க்கும் போது சில விஷயத்தினால அவங்களால உள்ள போக முடியல. ஆனா அதையும் தாண்டி அதுக்குள்ள அவங்க போறாங்க. அதுக்குள்ள ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்து மிரண்டு போறாங்க. அது என்னது, அது கிட்ட அந்த உயிரோட தப்பிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமா விறுவிறுப்பா இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. சோ இப்ப அந்த கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்தது வாய்ஸ் மூவிஷா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல பிரமிட காமிக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான பிரமிட் இருக்கிற அந்த இடத்துல யாருமே கண்டுபிடிக்காத ஒரு சின்ன சைஸ் பிரமிட கண்டுபிடிக்கிறாங்க ஒரு சயின்டிஸ்ட். இப்போ அந்த நாட்டை பத்தி காமிக்கிறாங்க. அங்க ஆர்மிக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் போராட்டம் ஆரம்பிக்குது. அங்க ஒரு பத்திரிகையாளர் வராங்க. வரும்போதே அவங்களோட வண்டியை எல்லாமே பிளாக் பண்றாங்க. வண்டியை பார்த்து கல்லால அடிக்கிறாங்க. என்னப்பா இவ்வளவு பிரச்சனையா இருக்கே, நம்மளால சீக்கிரமா போயிட முடியுமான்னு, கவலைப்படாதீங்க நம்ம சேஃபா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளரை அந்த ரிசர்ச் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இவங்க தான் பத்திரிகையாளர். இவங்களும் அவங்களோட கேமராமேனும் அங்க வராங்க. சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது, எங்க பாருங்க மக்களே, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமான பிரமிட அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அவரும் அவரோட பொண்ணும் சேர்ந்து இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரமிட காமிக்கிறாங்க. பொதுவா அந்த பிரமிட் எப்படி இருக்கும்னா, 4 பக்கம் செங்குத்தா சேர்ந்த இடம் தான் பிரமிட் மாதிரி இருக்கும். ஆனா இங்க முனை கோர்ப்பான முனைகள் சேர்ந்துதான் இந்த பிரமிட கட்டியிருப்பாங்க. இது இவ்வளவு வித்தியாசமா இருக்கே, இதை சுத்தி என்ன அமானுஷம் இருக்கும் பேசிட்டே இருக்கும் போது நாய் குலைக்க ஆரம்பிக்கும். யாரா அந்த நாய் இங்க கூட்டிட்டு வந்தா, பேட்டி எடுக்கும் போதுதான் குலைக்குமா, யாராவது இதை கூட்டிட்டு போங்கன்னும் போது அது அவங்களை பார்த்து இனிமே குலைக்க ஆரம்பிக்கும். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரெக்கார்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கட் பண்றாங்க. இப்போ அந்த சயின்டிஸ்ட காமிக்கிறாரு. அவரை பேட்டி எடுக்கும் போது, நீங்க இந்த பிரமிட் எப்படி கண்டுபிடிச்சீங்க சார் அப்படின்னு கேட்கும் போது, நாங்க இங்க பக்கத்துல இருக்கிற பிரமிட செக் பண்ணோம். அதுல இருக்க சின்ன சின்ன டீட்டெயில வச்சுதான் இங்க ஒரு ரகசியமான பிரமிட் இருக்கிறத கண்டுபிடிச்சோம். இப்ப அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ அவரோட பொண்ணை பேட்டி எடுக்கிறாங்க. பத்திரிகையாளரும் இதை கண்டுபிடிக்கிற முயற்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான், இந்த பிரமிட் ரொம்ப ரகசியமா இந்த இடத்துல இருக்கு. அதுலயும் இன்னுமே பாதி இடங்கள் நாங்க இன்னும் கிளியர் பண்ணல, இன்னும் இது ஆழமா இருக்கு. இது அந்த காலத்துல சேர்ந்த அரசர்கள் அவங்க இறந்த பிறகு உடலை இங்க வைக்கவும் மற்ற விஷயத்துக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதை நம்ம ஆழமா செக் பண்ணாதான் அதுல என்ன இருக்குன்ற விஷயம் தெரியும் சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிரமிட்டோட ஆழம் எந்த அளவுக்குன்னு சொல்லி டீட்டெயிலா காமிக்கிறாங்க. இப்போ சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. சோ அதனால நாங்க இந்த பிரமிட் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி அதை காமிக்கிறாங்க. இதோட ஆழம் இன்னுமே அதிகமா உள்ள இறங்குது. இன்னும் நம்மளால உள்ள போக முடியாது. ஆனா நாங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சோம். இந்த பிரமிட்குள்ள ஈஸியா நுழையிறதுக்காக ஒரு டனலை யாரும் உருவாக்கி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கி இருக்கலாம். சோ அந்த டனல் மூலமா எங்களால ஈஸியா உள்ள போக முடியும். இது உள்ள போனோம்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்கள பத்தின நிறைய விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டோட போட்டோ வந்துடும். இதை பார்த்து அவங்க அப்பா கோவப்படுவாரு. இது என்னோட பர்சனல் விஷயம், நீங்களாம் அங்க தலையிடாதீங்க சொல்லி அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் போகும். அவங்க அப்பாவும் பொண்ணு மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. அப்படி கொஞ்ச நேரம் பத்திரிகையாளரும் சில கேள்விகள் கேட்பாங்க. நீங்க இந்த விஷயத்த இவ்வளவு டீப்பா படிக்கிறீங்களே, நீங்க ஏதாவது ஏலியன்லாம் பத்தி நம்புறீங்களா அப்படின்னும் போது, இங்க பாருங்க என் ப்ரொஃபஷனலா தான் பாக்குறேன், அதிகமா பில்டப் கொடுக்க எனக்கும் பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அப்பா பொண்ணுக்கு சண்டை வரனால அந்த வீடியோ ரெக்கார்ட் அங்கேயே கொஞ்சம் கட் பண்ணிடுறாங்க. அந்த சயின்டிஸ்டோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் சொல்றோம். சோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவர் அங்க கேமரா மேனா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு ரோபோமா டிவைஸ் இருக்கும். அதை வச்சு அங்க பிளே பண்ணிட்டே போகும்போது பத்திரிகையாளரும் இதை எப்படி நீங்க உருவாக்குனீங்க, இதை பத்தி சொல்லணும் போது, நம்ம இன்னும் ஆழமா போகும்போது மனுஷங்களாலே சந்துக்குள்ள போக முடியாது. அப்ப இந்த டிவைஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹீரோனியும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டே இருப்பாங்க. இதையும் அந்த கேமராமேன் ரெக்கார்ட் பண்ணுவான். டே உனக்கு ரெக்கார்ட் பண்ண வர விஷயங்களே கிடைக்கல, ஆஃப் பண்ண நம்ம போலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு மூவ் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது இப்போ ஒருத்தர் வேகமா ஓடி வராங்க. சார் சார் அதை நாங்க கண்டுபிடிச்சோம், இப்ப நம்மளால உள்ள போக முடியும் போது, இருங்க யாரையும் உள்ள போக சொல்லாதீங்க, என் அனுமதி இல்லாம நான் முத போய் செக் பண்ணேன்னு சொல்லி அந்த பிரமிட்ல டனல் மாதிரி ஒரு வழி இருக்கும். அதை ஓபன் பண்ற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க வேலை பாக்குற ஒருத்தரும் அதை ஓபன் பண்ண முயற்சி பண்ணுவாரு. எல்லாமே தள்ளி போங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர் அங்க ஒரு பெரிய கல்லை தூக்கும் போது அதுக்குள்ள பச்சை கலர்ல ஒரு புகை வரும். அந்த புகையினால எல்லாருமே அப்படியே மூச்சு திணற ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த வலியை மறைச்சிட்டு இருந்த அந்த கல்லை எடுத்தவரோட முகமும் உடலும் ஒருமா பச்சை கலர்ல மாறிடும். அவர் அப்படியே திணற ஆரம்பிப்பாங்க. அங்க இருக்கிறவங்க சில பேர் இதை ரெக்கார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் கேமராமேன் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அவரோட கண்ணு வெளியே வரும், வாயில இருந்து நுர தள்ள ஆரம்பிக்கும். இப்ப டக்குன்னு பிளாங்க் ஆயிரும். கேமராமேன் அவரோட கேமராவை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோனி அங்க வருவாங்க. நல்ல வேலை அவர் சாகலப்பா அப்படின்னும் போது, பத்திரிகையாளரும் எதனால அவருக்கு இப்படி ஆச்சுன்னும் போது, இந்த இடம் ரொம்ப நாளா மூடப்பட்டு இருக்கு, அதனால அந்த ஆக்சிஜன் ஃபங்கஸாவும் பாக்டீரியாவும் ஃபார்ம் ஆனனால அதை பிரீத் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனையை உருவாக்கும். கொஞ்ச நேரத்துல அதே சரியாயிடும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப எல்லாருமே அடுத்தது என்ன பண்ணலான்னு பேசிட்டே இருக்கும் போது ஹீரோயினும் நம்ம இப்ப அதுக்குள்ள போகதான் போறோம், அதுதான் நம்மளோட மெயின் எய்ம் அப்படின்னும் போது, அவங்க அப்பா நான் சொல்லாம யாருமே அந்த பக்கம் போகாதீங்க, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது சல்னா அவரோட கழுத்து வலிக்க ஆரம்பிக்கும். இந்த மண்ணனால இப்படி எல்லாம் எரியுது போல அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு ஆள் வருவார். சார் ஒரு முக்கியமான விஷயம் போது, அடச்சா
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா ரூம்குள்ள போவாரு. கேமராமேனும் கேமரா தூக்கிட்டே போவாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியாது. இப்போ ஹீரோனையும் அவங்க அப்பாவையும் காமிக்கிறாங்க. கவர்மெண்ட் தான் இவங்களை வந்து சில ஃபண்ட் கொடுத்து அந்த இடத்த ரிசர்ச் பண்ண சொல்லிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க இருக்கிற அந்த எகிப்துல மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சண்டே வர ஆரம்பிக்குது. அந்த சண்டை பெரிய அளவுல போகுது. சோ நீங்க அங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, இந்த ப்ராஜெக்ட க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துருங்க அப்படின்ற ஒரு ஆபீசர் சொல்லுவாரு. ஆனா இதை கேட்ட அவங்க அப்பாவும் நாங்க பாதி முடிச்சிட்டோம், எப்படியே விட்டுட்டு வர முடியாதுன்னு, இதுதான் என்னோட ஆர்டர், இதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க. அவங்க அப்பாவும் சரின்னு கேட்டுட்டு வந்துருவாரு. ஆனா ஹீரோனிக்கு வரும், இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம், அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டுலாம் வர முடியாது, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுன்றது இந்த உலகத்துக்கே தெரியாதே பண்ணும் போது இங்க பாரு, இதுக்காக நம்மளால எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது, இங்க பாருங்க இந்த இடத்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க, நாங்க நாளைக்கு ஏர்போர்ட் போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனிக்கு கோவம் வந்துடும். இல்லப்பா அப்படிலாம் என்னால விட்டுட்டுலாம் வர முடியாது, இந்த பிரமிட்குள்ள என்ன இருக்கு நான் கண்டுபிடிச்சா அவன் சொல்லி ஹீரோனி பேசுவாங்க. பட் அவங்க அப்பாக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்ல. ஹீரோயினி, அப்பா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல இந்த பிரமிட்குள்ள என்ன இருக்குன்னு, எனக்கும் தெரியுது இதுக்குள்ள போன ஆபத்து தான், நீங்க போக வேணாம்னு சொல்றீங்க, எனக்கு புரியுது, நம்ம எதுக்கு போனோம், நம்ம ஏதாவது ரோபோட்டை உள்ள அனுப்பி கொஞ்ச தூரம் என்ன இருக்குன்றத பார்த்து ரெக்கார்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் இதுக்காவது பெர்மிஷன் கொடுங்க பண்ணும்போது அவங்க அப்பா யோசிப்பாரு. சரி ஓகே அப்படின்னு ஒத்துப்பாரு. இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டோட கேமராவெல்லாம் ரெடி பண்ணி உள்ள அனுப்புறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அப்படி ரெடி பண்ணும் போது அங்க ஒரு ஆர்மி ஆபீசர் வருவாரு. ஏன் இங்க இருக்கீங்க, இங்க இருக்க கூடாது போங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடும் போது அவங்க பாய் ஃப்ரெண்டும் நாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள போயிருவோம், திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறோம்னு சொல்லி எப்படியோ பேசி மலிப்பி அவரை அனுப்பிடுவாங்க. அந்த ரோபோ உள்ள இறக்குறாங்க. அப்படியே அந்த ரோபோ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுது. போகும்போது அந்த இடத்துல டஸ்ட் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனாதான் எல்லாமே கிளியரா தெரியும் சொல்லிட்டு அந்த ரோபோ உள்ள விட்டுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு குட்டி டனல் மாதிரி இருக்கு. அந்த டனலுக்கு மேல சில வார்த்தைகள் எழுதி இருக்கு. அது கடவுளோட அண்டர் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரோபோ உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போகும். அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கும். அப்படி பார்க்கும் போதுதான் கடவுளோட சிம்பிள் அங்க இருக்கும். அதை ஹீரோனோட அப்பா வாசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி இது கொஞ்சம் தூரம் போக போக இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இன்னும் போக சொல்லுன்னு சொல்லி ஹீரோனோட அப்பா சொல்லுவாரு. ஆனா உங்க பாய் ஃப்ரெண்டும் இது ரோபோ தானே, இதால இவ்வளவுதானே போக முடியும், ஏன் உங்க அப்பா இப்படி டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அதை மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ சடனா ஏதோ ஓடி போற மாதிரி அவங்க தெரியும். ஒரு வேலை நாயா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருப்ப வேகமா அந்த ரோபோவை ஏதோ ஒண்ணு கடிச்சு உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். இதை பார்த்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் காண்டாயிருவாரு. அவ்வளவு காஸ்ட்லியான ரோபோ அதனால விட்டுட்டு வர முடியாது, நான் உள்ள போய் அதை எடுத்துட்டு வரேன்னு. ஆனா ஹீரோயின் அப்பவும் வாய்ப்பே இல்லை, அதுக்குள்ள போறது ஆபத்து, ரோபோ தானே போனா போட்டோம், நம்ம திரும்பி ஏர்போர்ட்டுக்கே போயிடலான்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஆர்மி ஆபீசர் வந்துருவாங்க. ஏன் என்னமா போல, நான் போக சொன்னேனே, ஏன் அதுக்குள்ள இருக்கீங்கன்னு சொல்லி கத்துவாங்க. திரும்பியும் சர்சா நாங்க போயிடும், திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போறோம்னு சொல்லி திரும்ப ஒரு பேசி அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்சம் தூரம் தான் அந்த ரோபோ போயிருக்கும், நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் போது ஹீரோனியோட அப்பம் இல்ல உன்னை நான் தனியா விட மாட்டேன், நான் உங்க கூட வரேன்வாங்க. உடனே ஹீரோனியும் உங்க ரெண்டு பேருக்கும் வழி தெரியாது, நான் சொல்றேன் நானும் வரேன்வாங்க. அப்படியே பேசி கடைசியில எல்லாமே போலாம்ப்பா அப்படின்றத பிளானுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோனியும் போறதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஒரு கயிறை லாக் பண்ணி வச்சிடலாம், சோ நம்ம போற இடம் மிஸ் ஆனாலும் ரிட்டர்ன் வர ஈஸியா இருக்கும் சொல்லி எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டு வித் மாஸ்கோட உள்ள போவாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் உள்ள போக போக அந்த இடத்த பாப்பாங்க. அந்த வார்த்தைகள்லாம் அவங்க அப்பா படிச்சுட்டே உள்ள போவாரு. இங்க பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இங்க இருந்தாங்க, அவங்களுக்கு அடுத்தது ரொம்ப தான் இந்த இடத்துல கால் வைக்கிறோம்னு சொல்லி பெருமையா பேசிட்டே அந்த இடத்துக்கு போவாங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே போவாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டும் எங்க அந்த உடஞ்சு போன கேமரா இருக்குன்னு செக் பண்ணிட்டே வரும்போது பாதி உடஞ்ச கேமரா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நாய் மட்டும் என் கையில கிடைச்சது செத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சு போன பீஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் நகர்ந்து போயிட்டே இருப்பாரு. அப்படி போகும்போது இன்னொன்னு ஒரு வழியில மத்த பாகங்கள் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது மேல ஒரு ஓட்டை இருக்கிறதா பார்ப்பாங்க. இது என்ன ஓட்டை, ஒருவேளை மேல ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோனைய மேல அனுப்புவாங்க. அவங்க உள்ள போய் பார்த்துட்டு, அப்பா நீ கண்டிப்பா மேல வந்து பார்க்கணும் இந்த காட்சி அப்படின்னும் போது என்னவா இருக்கும் சொல்லி எல்லாம் போய் பார்த்தா பழங்காலத்து ஆட்கள் பயன்படுத்தின அவங்களோட வாளும் சில பொருட்களும் இருக்கும். அந்த வாள்ல அவங்களோட ரத்த கரைகளும் இருக்கும். இதெல்லாம் சாம்பிள் எடுத்து வச்சுக்கோ, இது எந்த வருஷத்தோடு நம்ம நோட் பண்ணா இது நமக்கு ஒரு மெயின் பீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்த பிறகு சரி டைம் ஆயிடுச்சு ரொம்ப வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வர்றாங்க. இப்போ வெளியே போகும்போது குழப்பம் ஆயிடும். ஏன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஹீரோனிய வேற ஒரு பக்கம் போனான்னு சொல்லுவா. ஆனா அவங்க அப்பா இல்ல இந்த சைடா நம்ம வந்து இப்படிதான் போகணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க மாத்தி மாத்தி பேசி கடைசியில வயசுல மூத்தவர் ஹீரோனி அப்பா தான், அவர் சொல்றதே கேட்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்ற வழியில போவாங்க. வந்து பார்த்தா அந்த இடம் சுத்தி கல்லுங்க தான் இருக்கும், போக வழி இருக்காது. மக்களே என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பான வழிக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஓரத்துல ஹீரோனி பாய் ஃப்ரெண்டோட ரோபோ உடஞ்சிருக்கும். ஏன் ரோபோன்னு சொல்லி அவர் வேகமா ஓடுவாரு. இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி ஓடும் போது கீழே கிளத்தார அப்படியே விரிசல் விட ஆரம்பிக்கும். ஹீரோனியோட அப்பா நகராதீங்க, ரொம்ப விரிசல் விட்டா நம்ம கீழே விழுந்துரும், முதல்ல கேமராமேன் நீங்க அந்த சைட்ல இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா எங்க சைடு வாங்க, இந்த சைடு விரிசல் கம்மியா தான் இருக்குன்னும் போது ஒருத்தவங்க அப்படியே நகர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப அப்படியே நகரும் போது மொத்தமா உடஞ்சே அவங்க கீழே விழுந்துருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே எழுந்துப்பாங்க. ஹீரோனியும் அவங்க அப்பா எல்லாம் ஓகே தான் கேட்கும் போது எல்லாம் ஓகே தான், ஒரு வேளை நம்ம ட்ராப்ல மாட்டிட்டோமோ, இதுக்கடுத்து போக முடியாதுன்னு சொல்லி கேமராமேன் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா பேசிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு பெரிய கல்லு வந்து ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டோட காலிலே விழுந்துரும். அவரால் நகர முடியாது. எல்லாம் அதை புஷ் பண்ண பாப்பாங்க. ஆனா அவர் கத்த ஆரம்பிப்பாரு, அவர் காப்பாத்தணும், உடனே இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்படி யோசிக்கும் போது ஒரு பக்கம் ஒரு கதவை கட்டையால லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, மறுபக்கம் ஒரு பெரிய ஓட்டை மேல
இருக்கும். இத அங்க இருந்த பத்திரிகையாளர் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம இந்த ஓட்ட வழியா மேல போக வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் கால் வழியில கத்திக்கிட்டு இருக்காரு, உதவி கண்டிப்பா யாரோ கூப்பிடணும், இங்க இருக்கிற சேஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஹீரோனோட அப்பவும் நம்ம எங்கேயும் போக வேணாம், நம்ம வெளியே போனா ஆபத்து இருக்கும், டிராப்ல மாட்டிப்போம், இங்க இருக்கலாம், வேற ஏதாவது வழி கிடைக்கும், நம்ம போலாம்னு சொல்லி பொறுமையா யோசிச்சுட்டு இருப்பாரு. பட் ஹீரோனிக்கும் கோவம் வந்துடும். இல்ல அவரோட கால் ரொம்ப வலிக்குது, அவருக்கு நம்ம உதவி பண்ணணும், ஏதாவது ஒரு வழி பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் சொல்ற வழிக்கே சரி நீங்க வந்து மேல போய் பாருங்கன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி மலை மேல ஏறி பயிற்சி இருக்கும். நான் மேல போறேன்னு சொல்லி இப்படி மேல ஏறி போவாங்க, கேமரா எடுத்துட்டே போவாங்க. மேல ஏதாவது தெரியுதான்னு சொல்லி ஹீரோனியும் கேமராமேனும் கேட்டுட்டே இருக்கும்போது அவங்க காண்டாயிருவாங்க. நீங்க வாய மூணாதான் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ மேல ஒரு குறுகலான கல் வடிவம் இருக்கும். என்னவா இருக்கும் சொல்லி எட்டி பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விலங்கு இவங்க மூஞ்சில கீறி விட்டுரும். பயந்து போய் கீழே விழுந்துருவாங்க. ஹீரோனோட அப்பவும் என்னாச்சு என்ன பார்த்தேன் போது என்னன்னு தெரியல, ஒரு விலங்கைய மூஞ்சில பாஞ்சிருச்சு, அது நாயான்னு தெரியல, என்னால முடியல, எனக்கு பயமா இருக்குன்னு. அதெல்லாம் சொன்னேன், இங்க எந்த இடத்தையும் தொடாதீங்க, எங்கேயும் போகாதீங்க, ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும் அப்படின்னும் போது எல்லாம் கத்த ஆரம்பிப்பாங்க. ஆபத்து இங்க இருந்தா நம்ம இங்கதான் செத்து போவோம், நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போனோம்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஹீரோனி அப்பவும் சரி இருங்க நான் ஏதாவது இருக்கான்னு பாக்கன்னு சொல்லி கல்ல இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதுல ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அங்க இருக்கும். இத சிம்பிளை பார்த்தா இது ரொம்ப ஆபத்தானது, இதை ஓபன் பண்ண வேணாம்னு சொல்லி ஹீரோனியோட அப்பா சொல்றாங்க. ஆனா எல்லாருமே ஓபன் பண்ணி போகணும், ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரே சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாருமே சொல்றீங்க வாங்க போலாம்னு சொல்லிட்டு அந்த கல்லெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போவாங்க. ஹீரோனியும் அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட நீ இந்த லைட்டை வச்சுக்கோ, இங்கே நான் உதவிக்கு யாரா கூட்டிட்டு வரேன் போது அவரும் கொஞ்சம் பயப்பட்டார். இப்ப அவங்க எல்லாம் வெளியே போகும்போது அந்த செவத்துல இருந்து ஒரு உருவத்தை காமிக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் ஒரு மனுஷனை அடிக்கிற மாதிரி அந்த செவத்துல வரையப்பட்டு இருக்கும். இப்ப இவங்க 4 பேர் நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்போ ஒருத்தரோட குரல் கேட்கும். யாருன்னா மேல ஒரு ஆர்மி ஆபீசர் இருந்திருப்பாரு, அவர் கத்துற குரல் தான் கேட்கும். இதை கேட்ட எல்லாமே நாங்க எங்கதான் இருக்கோம், காப்பாத்துங்கன்னு கத்துவாங்க. இப்போ பயங்கரமா அலற சவுண்டு கேட்கும். இருங்க இந்த அலற சவுண்ட் அந்த ஆர்மி ஆபீசர் கிடையாது, ஒருவேளை உள்ள இருக்கிறவரான்னு சொல்லிட்டு ஹீரோனியும் அவங்க அப்பவும் வேகமா உள்ள போய் பார்த்தா இப்போ அங்க இருந்த கல்ல அவரை போட்டு நசுக்கி இருக்கும். அவரோட உடல மேல கந்த ஓட்ட வழியா ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போயிருக்கும். இதை பார்த்த ஹீரோனி கதறி அழுகுவாங்க. அவங்க அப்பாவும் என்ன மன்னிச்சிருமா, எனக்கும் புரியுது இது உனக்கு கஷ்டம் தான், ஆனா இங்க இருக்கிறது ஆபத்து, இங்க ஏதோ ஒரு உயிரினம் எல்லாரையும் கொல்ல ஆபத்து இருக்கு, நம்ம இங்க இருந்து போகணும்னு சொல்லி ஹீரோனியும் வேகமா எடுத்துட்டு வருவாங்க. அதே இடத்துல இங்க அந்த பத்திரிகையாளரும் அந்த இடத்துல வர சத்தத்தெல்லாம் கேட்டு பயந்து போயிருப்பாங்க. இப்ப என்ன பண்றது, நம்ம போலாமா இங்கே நிக்கலாமான்னு பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோனோட அப்பா வராங்க. அவங்க கிட்ட அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவன் இறந்துட்டான். எப்படி இறந்தா, கல்ல அவன் மேல விழுந்துருச்சு. என்ன சொல்றீங்க, அந்த கல்ல நம்மள தள்ளவே முடியல, அவ்வளவு பெரிய கல்ல யாரு தள்ளிருப்பாங்க அவன் மேல, இங்க வேற ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு, நீங்க என்ன ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி அந்த பத்திரிகையால ஹீரோனோட அப்பா போட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாங்க. நானும் அவங்கள வர சொன்னேன், நீங்க தான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும்னு வந்தீங்க, அது உங்க தலையெழுத்து, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆகியவன் போயிட்டே இருக்கும். கேமராமேன் எடுத்துங்க, அந்த சண்டை வேணா நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும், அதுக்கு ஒரு வழியை பாருங்க. இப்போ அந்த பத்திரிகையாளரோட முகத்தையும் கண்ணையும் பாக்குறாங்க. முகம் ரொம்ப அழுகி போன மாதிரி கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாற ஆரம்பிக்குது. இப்ப எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன குறுகலான வழி இருக்கும், அதுல படுத்துட்டே தான் நகர முடியும். கிரணோட அப்பவும் இதுதான் நமக்கு ஒரே ஆப்ஷன், இங்க தான் போய் ஆகும், கேமராமேன் முதல்ல நீ போ, உன்னோட வெளிச்சத்தை பார்த்து நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அப்படியே நகர்ந்து போயிட்டே இருப்பான். அப்படி நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது ஹீரோனி என் பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா, வேகமா போங்கன்னு சொல்லும் போது கேமராமேன் வேகமா போவான். அப்படி எல்லாம் வேகமா போயிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோனோட காலுக்கு பின்னாடி நிறைய வினோதமான பூனைகள் எல்லாம் அவங்க பின்னாடி வர அவங்கள வேட்டையாட எல்லாம் பயந்து போய் வேகமா ஓடிட்டே இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு ஆர்மி ஆபீசர் வந்து அவங்க எல்லாரையும் வேகமா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் வெளியே எடுத்துட்டு வருவாரு. ஹீரோனிக்கு பின்னாடி நிறைய பூனைகளா அந்த ஆர்மி ஆபீசர் கிட்ட அந்த கண்ணை எடுத்து ஷூட் பண்ணிட்டே இருப்பாரு. இங்க வந்து போங்கன்னு சொல்லி கத்திட்டு ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ ஏதோ ஒரு உருவம் வந்து அந்த ஆர்மி ஆபீசரை உடம்பு அப்படியே மடக்கி உள்ள தரத்தானே இழுத்துட்டு போயிடும். இதை பார்த்து அவங்க பயந்து மூச்சு விடாம கேமரா ஆஃப் பண்ணி ஓரத்துல நடுங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும், அது கீழே ஏணிகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். ஹீரோனோட அப்பாவும் வேற வழியில நம்ம இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப போகும்போது அந்த இடத்துல செவுத்துல ஒரு பெரிய பெரிய உருவங்கள்லாம் வரைஞ்சிருக்கும். அந்த கதை என்னன்னா, எகிப்துல இறந்து போன ஒருத்தவங்களோட உடல்ல நிறைய சடங்கெல்லாம் பண்ணிதான் அடக்க பண்ணி வைப்பாங்க. அவங்க எதுக்கு சடங்கு பண்றாங்கன்னா அவங்களோட ஆத்மா சொர்க்கத்துக்கு போகும், அது நட்சத்திரமா மாறும் அப்படின்ற மாதிரி கதைகள் இருக்கு. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்போ அங்க இருக்கிற கல்வடிவத்தெல்லாம் ஹீரோனியும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டே போவாங்க. எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இது இந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டே போகும்போது இப்போ ஹீரோனியோட அப்பா ஒரு கல்லை தொடும் போது அவங்க வந்த வழி கல்லால மூடிடும். இதை பார்த்து கேமராமேன் எதையும் தொடாதீங்க, நீங்க தானே சொன்னீங்க, எதுக்கு இது தொட்டிங்க அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இப்போ அந்த இடத்துல மண்ணெல்லாம் உள்ள கொட்ட ஆரம்பிக்கும். ஹீரோனோட அப்போ இது மிகப்பெரிய ட்ராப், உள்ள மாட்டிக்கூடாது, இங்க இருந்து வேகமா அவங்க சொல்லி ஓட ஆரம்பிப்பாங்க. மண்ணு எல்லா பக்கமும் கொட்ட ஆரம்பிக்கும், விழுந்து அடிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது எல்லாமே வெளியே வந்துடுவாங்க. கடைசியில ஹீரோயின் அந்த மண்ணெல்லாம் மாட்டிப்பாங்க. அவங்க அப்போ உன்னால வர முடியும் வான்னு சொல்லி கையை கொடுத்து அவளை காப்பாத்த முயற்சி பண்ணுவாங்க. அதே நேரத்துல இங்க அந்த பத்திரிகையாளர் வேகமா வெளியே ஓடி போயிருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி தரையில ஷார்ப்பான கம்பிகள் இருக்கும். அதை பார்த்து அவங்க நின்னுருவாங்க. அவங்க பின்னாடி வேகமா ஓடி வந்த கேமராமேன் அவங்களை தெரியாம தள்ளி விட்ட உடனே அந்த கம்பிகள்ல அவங்களை விழுந்து நகர முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த கேமராமேன் ஹீரோனியும் அவங்களோட அப்பாவையும் வாங்க இங்க வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே
சமயத்துல ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா மணல மூழ்கிட்டே இருக்கா. அவளால வெளியே வர முடியல. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அவளை வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஒரு வழியா அவ அதை விட்டு வெளியே வந்துறா. அவங்க அப்பா பிடிச்சி இழுத்துறாங்க. இப்போ இங்க கீழே விழுந்திருக்க பத்திரிகையாளர் கத்திக்கிட்டே இருக்கும் போது அவங்கள நோக்கி பூனைங்க வருது. அவங்களோட உடம்பு கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. கேமரா மேலால ஒண்ணும் பண்ண முடியல. மண்ணு தூக்கி போடுறான். இங்க இருந்து போங்க போங்க போங்கன்னு கத்துறான். அவனால அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ அந்த ஹீரோனியோட அப்பாவும் ஹீரோனியும் வராங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்த நெருப்ப காமிச்சு அந்த பூனைங்க எல்லாம் விரட்டி கீழே இறங்குறாங்க. இப்ப கீழே விழுந்து அவங்களும் கதறாங்க. அவங்களோட உடலை மேல தூக்க முயற்சி பண்றாங்க. ஆனா தூக்க அவங்களோட உடம்பு ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. அவங்க வழியில கத்துறாங்க. ஹீரோனோட அப்பவும் நம்ம இதை பண்ண வேணா, கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து பண்ணலாம். அவங்க ரொம்ப வழியில துடிக்கிறாங்கன்னு போது இப்போ உடம்பு முடியாம அப்படி துடிச்சு அப்படியே இறந்து போயிடறாங்க. இதை பார்த்த கேமராமேன் கதறி அழுகுறான். இல்ல அவங்களால வர முடியும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறான். அவங்க இறந்துட்டாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு பயங்கரமான விலங்கு இருக்கு, அது கிட்ட மாட்டினா நம்ம இறந்துருவோம், இந்த இடத்த விட்டு வேகமா போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே விட்டுட்டு இப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க குறுகலான வழி இருக்கும், அது வழியா தான் வெளியே வருவாங்க. இப்ப வந்து பார்த்தா முதல்ல எந்த இடத்துல அந்த ஆர்மி ஆபீசர் நின்னாரோ அதே இடத்துக்கு தான் வந்து நிற்பாங்க. இப்ப அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்போ கீழே அந்த உடஞ்ச போன ரோபோவை பார்ப்பாங்க. அந்த கேமராமேனும் இதுல சிக்னல் இருக்கு, நம்ம ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம், இன்கேஸ் யாராவது பார்த்தோம்னா நம்மள காப்பாத்த வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவை பேச சொல்லுவாங்க. அப்படி பேச சொல்லும் போது ஹீரோனோட அப்போட உடம்புல அலர்ஜி ஆன மாதிரி இருக்கும். ஏன் இப்படி உங்களுக்கு ஆயிருக்குன்னும் போது இது ஒரு இன்ஃபெக்ஷன், ஒருத்தவங்க மேல பட்டா எல்லா மேலயும் பரவ ஆரம்பிக்கும், நம்ம வெளியே போனதா தப்பிக்க முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க. சரி நீங்க இப்ப பேசுங்க, நான் ஒரு ப்ரொஃபசர், நான் இந்த யூனிவர்சிட்டியில இருக்கேன், நாங்க ஒரு ப்ராஜெக்ட்காக பிரமிட்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம், எங்களை காப்பாத்தேறாங்க, தயவு செஞ்சு தனியா வந்துடாதீங்க, கூட நிறைய பேர் வாங்க, கன்னோட வாங்க, இங்க மோசமான விலங்குகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ ஹீரோனோட அப்பாவும் இங்க என்ன தப்பிக்க ஏதாவது வழி இருக்கும்னு சொல்லி அங்க இருக்க சிலைகள் இருக்கும், இந்த சிலைகளை ஏதாவது பார்த்தா நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்கும்னு சொல்லி ஹீரோனோட அப்பா அதை உத்து பார்த்துட்டே இருப்பாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஏதோ ஒண்ணு புஷ் பண்ணி விட்டுருவாரு. இப்போ அந்த இடத்துல மூணாவது ஒரு வழி ஓப்பன் ஆகும். ஆனா அதோட பின்னாடி நிறைய மண்டை ஓடுகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். இது கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். பட் நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, இதுக்குள்ளதான் போய் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது அங்க அழுகி போன பூனைங்களோட சடலம் இருக்கும். இவங்களுக்கு கொமட்ட ஆரம்பிக்கும். இதுதான் கரெக்டான வழியானு கேமராமேன் கேட்பாரு. வேற வழியில இப்படிதான் போகணும்னு சொல்லி நடந்து போவாங்க. அப்படி நடந்து போகும்போது கேமராமேன் அவரோட கையை பார்ப்பாரு. அவருக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்போ மெயின் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அதாவது இந்த பிரமிட் எந்த அரசருக்கு கட்டப்பட்டதோ அவரோட சடலம் இருக்கிற இடம் தான் இது. முன்னாடி ஒரு பெரிய சவப்பெட்டி இருக்கும், அதுதான் அந்த அரசர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோனி அப்ப இங்க பாருங்கன்னும் போது உள்ள ஒரு ஆள் இறந்து கிடப்பார். இவர் யாருன்னு செக் பண்ணும் போதுதான் இவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும். அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்க எந்த மனுஷங்களும் வரலன்னு சொன்னது தப்பு. இவங்களுக்கு முன்னாடி சில ஆட்கள் இங்க வந்திருக்காங்க, அவங்களாலதான் அந்த டனலும் தோண்டப்பட்டது. இவரு இறந்து போயிருப்பாரு. அவரோட டைரி ஒண்ணு இருக்கும், அதை ஹீரோனி எடுத்து படிப்பாங்க. கேமராமேனையோ இது படிக்கிற நேரமா, இங்க இருந்து எஸ்கேப் ஆகல வாங்கணும் போது இரு இதாவது க்ளோ இருக்கும்னு சொல்லி படிக்கும் போதுதான் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னா இந்த இடத்துக்கு தான் நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கும். மத்த பக்கத்தை திருப்பும் போது வார்த்தைகள் இருக்காது. ஹீரோனியும் அப்ப இதுதான் வழினா அங்க பாருங்க ஒரு ஓட்டு தெரியுது, ஒருவேளை இது வழியா நம்ம போலாமான்னும் போது அவங்க அப்பா அவரோட இதயத்தை அந்த மாஸ்டர் அப்படியே எடுத்துரும். இதை பார்த்து ஹீரோனி கதற ஆரம்பிப்பாங்க. கேமராமேன் ஹீரோனை தூக்கிட்டு வேகமா வந்த வழியே ஓட ஆரம்பிப்பாங்க. ஹீரோனி கதறி அழுவாங்க. இப்ப கேமராமேனும் இந்த இடத்துல நம்ம எப்படி இருந்தாலும் சாகதான் போறோம், சாகதுக்கு முன்னாடி அந்த மாஸ்டரை நான் ரெக்கார்ட் பண்ணணும், நீ என்ன பைத்தியமானமோ என்ன எது கொலை பண்ணுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல, நான் அதை ரெக்கார்ட் பண்றேன், நீங்க சொல்லி அவன் போவான். அந்த இடத்துல பொறுமையா ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா அங்க மனுஷனும் நாயும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மாஸ்டர் இருக்கும். அது ஹீரோனோட அப்பாவை பிடிச்சு வச்சிருக்கும். அவரோட இதயத்தை அது கையில வச்சிருக்கும். அந்த மாஸ்டர் அந்த இதயத்தை தராசு தட்டுல போட்டு பார்க்கும். அதை பார்த்து அது சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ அது டக்குன்னு கேமராமேனை நோக்கி வர ஆரம்பிக்கும். கேமராமேன் மூச்சு விடாம அப்படியே பயந்துகிட்டே நின்றுட்டு இருப்பான். இப்போ அந்த மாஸ்டர் ஹீரோனி இருக்கிற திசை பக்கம் போகும். கேமராமேனும் ஐயோ ஹீரோனி அங்க இருக்காளின்னு சொல்லி பயந்துகிட்டு இருப்பான். இப்போ ஹீரோனி மூச்சு விடாம நின்றுட்டு இருப்பா. இப்போ அந்த மாஸ்டர் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும். கேமராமேனும் அங்க வரும். அந்த மாஸ்டர் போயிடுச்சு. இப்ப கேமராமேனும் அவன் ரெக்கார்ட் பண்ண விஷயத்த காமிப்பா. அவங்க அப்போடைய நிலைமை பார்த்த ஹீரோனி கதறி அழுக ஆரம்பிப்பா. இப்போ அந்த உருவத்தை பார்த்தாலும் இது அன்யூபஸ், இது மனுஷங்களோட இதயத்தை சாப்பிட்டு அதோட சோலை அதிகமாக்கும், அப்பதான் அதால சொர்க்கத்துக்கு போக முடியும்னு. இது இதுக்கு விதிக்கப்பட்ட சாபம். சரி வா இங்க வந்து போலான்னு சொல்லி அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோனி அவங்க அப்பாவோட உடம்ப பார்த்து அழுக ஆரம்பிப்பா. என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழுகும் போது கேமராமேனும் வா இங்க இருந்து சீக்கிரமா போகணும், யோசி இந்த இடத்த விட்டு எப்படி போறதுன்னும் போது ஹீரோனி அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இப்போ முன்னாடி இருக்கிற அந்த கல்லறைய பாப்பா. அதுல சில விஷயங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். நான் தப்பா சொல்லிட்டேன், இது ஒசாரஸ், நீ வேற ஒண்ணு சொன்னியே, இல்ல நான் தான் தப்பா சொல்லிட்டேன், இது ஒசாரஸ். ஏன்னா அதுங்க ரெண்டுத்தோட உருவமும் ஒரே மாதிரி இருக்கும். ஒசாரஸ் யாருன்னா அனுபஸோட அப்பாவா இருக்கலாம், இல்ல அதை உருவாக்குனவரா இருக்கலாம். அவரு இறந்த பிறகு அவரோட உடல் இங்க வச்சாங்க, அவரு சொர்க்கத்துக்கு தான் போய் சேர்ந்தாரு. ஆனா அனுபஸ் அவங்க அப்பா மாதிரி சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி இங்க நரகத்துல மனுஷங்களோட இதயத்தை சாப்பிட்டு அவனோட சோலை பியூர் ஆக்கிட்டு ஹெவனுக்கு போகணும்னு ஆசைப்படுறான். இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுற ஏதாவது ஒரு க்ளூ இங்க இருக்கும். ஹீரோனி அது மேல ஏறி பார்க்கும் போது அங்க ஸ்டார்ஸும் சில உருவங்களும் வரையப்பட்டிருக்கும். இன்கேஸ் இதோட ஹார்ட் பியூர் ஆயிடுச்சு, இதோட சோல் ஸ்டாரா மாறணும்னா அது வெளியே போகிறதுக்கு ஒரு வழி இங்க இருக்கும். அந்த வழி என்னன்னு செக் பண்ணும் போதுதான் அவளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும்.
இருக்கும். இங்க ஒரு ஓட்டை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எட்டி பாப்பா, அங்க ஒரு ஓட்டா இருக்கும். அதுக்கு மேல ஏனியும் இருக்கும். இந்த ஏனியம் வழியா நம்ம தப்பிக்கலாம் வா, இதுதான் ஒரே க்ளூன்னும் போது ஹீரோனி மேல ஏறுவா, கேமராமேன மேல ஏறுவாங்க. அப்படியே வேகமா ஏறி போயிட்டே இருக்கும்போது இப்போ அந்த மான்ஸ்டர் அங்க வந்துடும். கேமராமேனை புடிச்சு அப்படியே இழுக்க ஆரம்பிக்கும். அவ அப்படியே கதறி கதறி கத்திட்டு கீழே விழுந்துருவான். ஹீரோனி இதை பார்த்து பயந்து போயிருவாங்க. வேகமா மேலே ஏறும் போது அந்த இருக்கிற கட்டைகள் உடையும். அவ அப்படியே பயந்து போய் கீழே விழ ஆரம்பிப்பா. டக்குன்னு ஒரு கட்டையை பிடிச்சுப்பா. இப்ப பொறுமையா மூச்சை விட்டுட்டு மேல போலான்னு சொல்லி யோசிச்சுட்டு மேல போவா. இப்ப அந்த மான்ஸ்டர் ஹீரோனியும் பிடிக்க ஆரம்பிக்கும். அவளும் அதுகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவா. அவகிட்ட இருந்து லைட்டரை வச்சு அதை கீழே தள்ளி விட்டுட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வருவா. அவ மேல ஏறி வந்த அந்த இடம் எதுனா ஆர்மி ஆபீசர் வந்த இடம் தான் அது. இப்ப ஹீரோனி கண்ணை திறந்து பாக்குறா. அவளுக்கு முன்னாடி கேமராமேனோட பாடி இருக்கு. இப்போ அந்த மாஸ்டர் அவனோட தலையை அப்படியே நசிக்கிறது ஹீரோனோட கிட்ட வருது. ஹீரோனோட இதயத்தை எடுக்க ட்ரை பண்ணுது. ஆனா அவகிட்ட இருந்த கத்தியை வச்சு அதோட கையிலேயே ஒரு போட போட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணும். ஆனா அவளுக்கு ஒரு பக்கம் அந்த பெரிய மாஸ்டர், மறுபக்கம் அந்த சின்ன சின்ன பூனைங்க கூட்டமா நிற்கும். அவளால எந்த பக்கமும் தப்பிக்க முடியாம பயந்துகிட்டே இருக்கும் போது இப்போ ஆப்போசிட்ல இருந்து அந்த பூனைகள்லாம் அந்த பெரிய மாஸ்டர் அது மேல பாஞ்சி சண்டை போட ஆரம்பிக்கும். இதான் சான்ஸ் சொல்லி ஹீரோனி திரும்பவும் அந்த கட்டைகளால ஏறி மேல தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுவா. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் போது ஒரு வெளிச்சம் தெரியும். அப்படியே மயங்கி கீழே விழுந்துரும். ஹீரோனோட முகத்துல இன்ஃபெக்ஷன் ஃபுல்லா பரவிடும். அங்க ஒரு சின்ன பையன் நடந்து வருவான். ஹீரோனி அந்த குட்டி பையனை பார்த்து என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு சொன்னான். ஆனா அந்த பையன் அந்த கோயிலுக்குள்ள வந்து ஹீரோனி கிட்ட இருக்க கேமராவை எடுப்பான். அந்த கேமரா பார்த்துட்டே இருக்கும்போது திரும்பி பாக்குறா. பின்னாடி அந்த மான்ஸ்டர் வருது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. 1000 வருஷமா சவிக்கப்பட்ட ஒரு டீமன் ஹீரோனோட அப்பாவால திறக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.